தன்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் அன்புமணியை கூட்டணியில் இணைத்ததால் அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் திமுக கூட்டணியில் இணைய ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. அது குறித்து பார்க்கலாம். பாமக யாருக்கு சொந்தம் என்பதில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே சட்ட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தன்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் அன்புமணி தரப்பை கூட்டணியில் இணைத்துக் கொண்ட அதிமுக தலைமை மீது ராமதாஸ் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் தொடர்ந்து திமுக ஆட்சியை விமர்சித்து வந்த ராமதாஸ் கடந்த சில தினங்களாக மென்மையான போக்கை கடைபிடித்து வருகிறார். இதனால் ராமதாஸ் தரப்பு பாமக திமுக கூட்டணியில் இணையும் விருப்பத்துடன் இருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனாலும் இதில் இருக்கும் முதல் சிக்கல், திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விசிக பாமக தங்களது அணியில் இணைவதை விரும்பாததுதான். 2011 தேர்தலில் பாமகவும் விசிகவும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த நிலையில் 2012 தருமபுரியில் நடந்த கலவரத்துக்கு பின்னர் இரு கட்சிகளும் எதிரெதிர் துருவத்தில் பயணித்து வருகின்றனர். குறிப்பாக பாமக இருக்கும் கூட்டணியில் விசிக இடம்பெறாது என்பதில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் உறுதியாக உள்ளார். இதனால் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் திமுக தலைமை ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்படி திருமாவளவன் சமிக்கை கொடுத்துவிட்டால் பாமகவுக்கு 3 முதல் 5 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படும் என கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் இணைய பாமக தரப்பு தயக்கம் காட்டுவதற்கு சின்னமும் இன்னொரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. தற்போதைய சூழலில் பாமகவின் மாம்பழ சின்னம் அன்புமணி தரப்புக்கே கிடைக்கும் என தெரிகிறது. இதனை சுட்டிக்காட்டி பாமக வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்க திமுக முயற்சிக்க கூடும். உதயசூரியன் சின்னத்தை திமுகவுக்கு முன்பே பயன்படுத்தியவர் கோவிந்தசாமி படையாட்சி என்ற வரலாற்றை காட்டி ராமதாஸை அதற்கு சம்மதிக்க வைப்பதற்கான முயற்சிகளும் நடக்கலாம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வினேஷ் சரவணன்.